முதலமைச்சரோட நலனை மட்டுமே முழுமையாக விரும்பி பல கட்டங்கள் அவருக்கு தோளோடு தோள் என்ற மதுரை ஆதீனம் ஸ்ரீ சன்னிதானம் அவர்கள் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். சன்னிதானம், உங்களுடைய இரங்கல் குறிப்புகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்க. தமிழக முதலமைச்சரோடான உங்களுடைய நினைவுகள், அதை தயவு செய்து பகிர்ந்து கொள்ளுங்க. மதுரை ஆதீனம். தமிழக முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நம் மீது எவ்வளவு அன்பு செலுத்தினார்கள், பாசம் செலுத்தினார்கள் என்பதை எல்லாம் எண்ணி பார்க்கிற போது மனம் மிகுந்த வேதனையிலே வாடிக்கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால் 1990 முதல் தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆதரவாளராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவாளராக தொடர்ந்து இந்த தமிழ்நாட்டிலே பல்வேறு கூட்டங்களிலே, பல்வேறு மாநாடுகளிலே, பல்வேறு திருமண வைபவங்களிலே நாங்கள் கலந்து கொண்டு உரையாடி இருக்கிறது மாத்திரமல்ல, பல முறை புரட்சி தலைவி அம்மா அவர்களை சந்தித்து உரையாடுகிற போதெல்லாம் ஒரு கருத்தை சொல்வார்கள். சன்னிதானம், உங்களுடைய ஆசீர்வாதம் எப்போது எனக்கு தேவை என்று சொல்லுவார்கள். கண்டிப்பாக உண்டு அம்மா என்று சொல்லி மகிழ்வோடு செல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடு பல முறை நிகழ்ந்திருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்திலே ஈடுபடுவதற்கு முன்னதாக அவர்களை போயஸ் தோற்ற இல்லத்திலே சந்தித்து ஒரு 1/4 மணி நேரம் உரையாடி கொண்டிருந்தோம். எவ்வளவு நெகிழ்வோடு அவர்கள் உரையாடினார்கள் என்பதை எண்ணி பார்க்கிற போது அவர்கள் சொன்னார்கள், சன்னிதானத்தினுடைய ஆசீர்வாதத்திலே நாடாளுமன்ற தேர்தலிலே எல்லோரும் வெற்றி பெறுவார்கள் என்று சொன்னீர்கள், அது நிச்சயமாக நடக்கும் என்று சொல்லி உறுதிப்படுத்தி எல்லோரையும் அழைத்து குருமகா சன்னிதானம் இந்த நாடாளுமன்ற பிரச்சார கூட்டத்திற்கு வருகை தருவது என்பது மிகுந்த எதிர்பார்ப்பு என்பது மாத்திரமல்ல, முக்கியத்துவம் வாய்ந்தது. அவர்களுக்குரிய சம்பிரதாயத்துக்குரிய மரபுக்குரிய மரியாதைகளை செய்ய வேண்டும் என்று நம்முடைய OPS அவரிடத்திலே எடுத்து சொல்லி அந்த காரியத்தை சிறப்பாக நிகழ்த்தினார்கள். தமிழ்நாடு முழுவதும் அந்த பிரச்சாரத்தை நாங்கள் நடத்தினோம். அப்பொழுது கோவை மாவட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போதுதான் நம்முடைய தந்தி தலைமை ஆசிரியர், நம்முடைய பாராட்டிற்குரிய பாண்டே அவர்கள் தனி பேட்டி எடுத்து ஒரு 3/4 மணி நேரம் அதை ஒளிபரப்பினார்கள். அதற்கு பிறகு பல்வேறு நிகழ்வுகளிலே கலந்து கொண்டு புரட்சி தலைவி அம்மா அவர்களை நான் சந்தித்து உரையாடுகிற போதெல்லாம் அவ்வளவு மகிழ்ந்தார்கள், நாங்களும் மகிழ்ந்தோம். அது மாத்திரமல்ல, தமிழக சட்டப்பேரவை தேர்தலிலே அந்த பிரச்சாரத்திலும் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து அந்த பணியிலும் ஈடுபட்டோம். அதற்கு முன்னதாக அம்மா அவர்களை சந்தித்து இந்த உறுதிப்பாட்டையும் தெரிவித்தோம் என்பது மாத்திரமல்ல, இந்த அம்மா அவர்களுடைய புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய இந்த இழப்பு என்பது தமிழக மக்களுடைய பேரிழப்பு என்பது மாத்திரமல்ல, விவசாய பெருங்குடி மக்களுக்கு பேரிழப்பு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த கோடிக்கணக்கான மக்களுடைய தொண்டர்களுடைய செயல் வீரர்களுடைய அந்த உள்ளத்திலே அவர்களுக்கு ஏற்பட்ட பேரிழப்பு என்பதை எல்லாம் கண்கூடாக காணுகிற ஒரு நிலைப்பாட்டை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் என்பது மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட ஒரு தலைவி, துணிவு மிக்க, தெளிவு மிக்க, நிர்வாக திறமை மிக்க, இந்த நாட்டிலே இருக்கிற மக்கள் அனைவரும் நன்றாக வாழ வேண்டும் என்று தன்னையே அர்ப்பணித்து இரவையும் பகலாய்க்கு உழைக்கின்ற ஒரு உத்தம தலைவியை இந்த நாடு இனி பார்ப்பது என்பது மிக 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 அரிதான ஒன்று என்பதை எல்லோரும் காண்கின்ற கொண்டிருக்கிறார்கள், காண்பார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், இது எல்லாம் அல்ல, இறைவனுடைய ஒரு பெரிய தீர்க்க தரிசனமான அம்மாவுடைய பிறப்பு என்பது சிம்ம ராசி மக நட்சத்திரம் என்று சொல்லுகிற போது, இந்த சிம்ம ராசியானது மக நட்சத்திரமானது மகத்தை, இந்த உலகத்தை, அகத்தையும் உலகத்தையும் ஆளுகின்ற ஒரு பெரும் பிறவியாக அமைந்திருக்கிறது மாத்திரமல்ல, இந்த நாட்டுக்கு, இந்திய திருநாட்டுக்கு அவர்கள் ஆற்றிய பணிகள் என்றென்றும் இந்த உலக அரசியலிலே தனி முத்திரையை தெரிவிக்கின்றது மாத்திரமல்ல, இந்த நேரத்திலே ஏற்பட்டிருக்கிற இழப்பு என்பது உலக மக்களுக்கெல்லாம், உலகத்திலே
பல்வேறு நாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து துறைகளை சார்ந்த மக்களுக்கெல்லாம் பேரிழப்பு என்பது மாத்திரமல்ல, குருமகா சன்னிதானம் எந்த அளவிற்கு நாங்கள் இந்த தினம் சென்னையை நோக்கி வந்து இங்கே தங்கி இருக்கிறோம் என்றால், ஒரு கடந்த 2 மாத காலமாக சரியாக கூட சாப்பிட முடியாமல், ஓய்வில்லாமல் அவர்கள் நினைத்துக் கொண்டு பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தோம் என்பதை நன்றி திரு சன்னிதானம்